அதிமுகவும் ஐபிஎல்லும் ஒன்றுதான். எப்படி தெரியுமா? கலாய்த்து தள்ளிய உதயநிதி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளுக்கும் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் கட்டத்திலேயே மக்களவைத் தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தலில் திமுக, அதிமுக, பாஜக ஆகியவை தனித்தனியாக கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. நாம் தமிழர் கட்சி 40 தொகுதிகளுக்கும் தனித்து வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளது. இதனால் 4 முனை போட்டி நிலவி வருகிறது. வேட்புமனு தாக்கல் இன்னும் சில நாட்களில் முடிய உள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் பரப்புரையை தொடங்கியுள்ளனர். அந்த வகையில் அமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் நேற்று பரப்புரையை தொடங்கினார். தேனி மக்களவை தொகுதி வேட்பாளர் தங்கத்தமிழ் செல்வன், மதுரை தொகுதி வேட்பாளர் சு. வெங்கடேசன் உள்ளிட்டோரை ஆதரித்து உதயநிதி வாக்கு சேகரித்தார். மதுரையில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், எய்ம்ஸ் என்று எழுதப்பட்ட செங்கலை கட்டி பிரதமர் மோடி 2019ஆம் ஆண்டு மதுரைக்கு வந்து எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டிவிட்டு சென்றார். ஒரே ஒரு செங்கல் மட்டும்தான் இருக்கிறது. நான் இந்த கல்லை பத்திரமாக வைத்திருக்கிறேன். நீங்கள் எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்கும் வரை திருப்பி கொடுக்க மாட்டேன். 2020ஆம் ஆண்டு இந்தியாவை வல்லரசாக்குவேன் என்று கூறினார் மோடி. இப்போது 2047ஆம் ஆண்டு வல்லரசாக்குவேன் என்று கூறி வருகிறார். மத்திய அரசு தமிழ் மொழி வளர்ச்சிக்கு ₹1 கூட ஒதுக்கவில்லை. ஆனால் இந்தி வளர்ச்சிக்கும், யாரும் பேசாத சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கும் 5 வருடங்களில் 5000 கோடி ஒதுக்கியுள்ளனர். புதிய கல்விக் கொள்கை மூலம் 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளார்கள். 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு தேவையா? தமிழ்நாட்டில் மாணவர்கள் நன்றாக படிக்கிறார்கள். அவர்கள் படிக்கக்கூடாது என்பதற்காகவே இப்படி பொதுத் தேர்வை கொண்டு வருகிறார்கள் என்று ஆவேசமாக பேசினார். தேனியில் பரப்புரை செய்த உதயநிதி, இப்போது ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் சென்னை சூப்பர் கிங்ஸ், டெல்லி, மும்பை, பெங்களூரு என பல அணிகள் உள்ளன. ஐபிஎல் மேட்சும் அதிமுகவும் ஒன்றுதான். அதிமுகவிலும் டிடிவி தினகரன் அணி, ஓபிஎஸ் அணி, சசிகலா அணி, இபிஎஸ் அணி, மோடி அணி, ஜெயதீபா அணி, ஜெயதீபா டிரைவர் அணி என பல அணிகள் உள்ளன. ஐபிஎல் விளையாடுபவர்கள் இந்தியாவுக்காக ஒரே அணியில் விளையாடுவார்கள். ஐபிஎல்லில் மட்டும் காசு வாங்கி கொண்டு விளையாடுவார்கள். அதைத்தான் அதிமுக அணிகள் தற்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். தேனியில் தங்கத்தமிழ் செல்வனை வெற்றி பெற வைத்தால் மாதத்தில் 2 நாட்கள் தேனியில் வந்து தங்குகிறேன் என்று பேசினார்.